ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வராக ஜெயந்தியை முன்னிட்டு அடியேனுக்கு தெரிந்த அளவில் வராகரை பற்றி விண்ணப்பிக்கிறேன். அதில் ஜெய விஜயர்களோட சாபம், அப்போ துர்வாசர் வரும்போது ஜெய விஜயர்கள் உள்ள அனுமதி கொடுக்கறதுனால அவர் சாபம் நீங்கள் 3 பிறவி ராட்சசனா பிறந்தி அனுபவிங்கோன்னு சொல்லி கொடுக்குற சாகத்தில் ஃபஸ்ட்டு ஏன்னா இரண்யாட்சகன்னு 2 பேரும் ஆடுறான். அந்த இரண்யாட்சகன் என்ன பண்ணுறான், ரொம்ப மமதையில் பூமாதேவியே அப்படியே சுருட்டி பாயாட்டம் சுருட்டி எடுத்துன்னு போய் பூமிக்கு அடியில் கடலுக்கு அடியில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுடுறான். இதே பிரம்மதேவர் முதலானவர்கள் தேவர்கள்லாம் அப்படியே கலங்கி போயிட்டா. என்ன பண்ணுறது, சிருஷ்டிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ எல்லாரும் போய் பெருமாளை போய் கேட்கும்போது பெருமாள் பிரம்மா வழியாக மூக்கிலேந்து ஒரு பன்றி அவதாரம் எடுத்து அந்த பன்றி அவதாரம் எடுத்து வந்து எல்லா இடத்துலையும் லோகத்தையும் தேடிட்டு கடைசியில் பூமிக்கு அடியில் பூமாதேவி இருக்கா அப்படிங்கிற காரணத்தினால பூமாதேவியை தேடி அங்கே போய் அவர் கண்டுபிடிக்கிற சமயங்களில் ஐயோ நீ நான் பயப்படுறா, ஐயோ நீ யாருன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறா, நான் தான் வந்திருக்கேன் தன்னோட கால் சலங்கையை தட்டி காமிச்சு அவர் பூமாதேவிக்கு புரிய வைக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பகவான் விஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் 3வது அவதாரம் வராக அவதாரம். இவரை ஞானப்பிரான் என்றும் வழங்குவார்கள். ஞானப்பிரான் ஆகிய வராகர் இரண்யகசிபுவிலிருந்து பூமாதேவியை கடலுக்கு அடியிலிருந்து மீட்டு கொண்டு வரும் தான் சிருஷ்டியே ஆரம்பிக்கிறது. அப்பொழுது பெருமாள் வராகர் உபதேசம் பண்ணுகிறார். சர்ம ஸ்லோகத்தை பூமாதேவிக்கு உபதேசம் பண்ணுகிறார். எல்லாவற்றிற்கும் பகவான் இவர்தான், உலகத்துக்கே செல்வம் கல்வி சகலத்துக்கும் அவர்தான் அதிபதி அப்படின்னு முழு பக்தியோட சரண்டர் பண்ணுறவ அவளுக்கு நான் இது மாதிரி உன்னை காப்பாற்றின மாதிரி எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்கிறார். இதில் சரணாகதி தத்துவங்கிறது இதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இதை தான் அத்தனை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சரணாகதி தத்துவத்தை இந்த வராக சர்ம ஸ்லோகத்திலேருந்து தான் எடுத்து கையாளுகிறார்கள். அப்போது பூமாதேவிக்கு மிகவும் சந்தோஷமாகிறது. அப்பொழுதுதான் உலக உற்பத்தியே உண்டாகிறது. சகல ஜீவராசிகளும் உற்பத்தி ஆகின்றன. அப்பொழுது பூமாதேவிக்கு பகவானை திருப்பி துதித்தாலும் அவளுக்கு மனசு திருப்தி ஆகலை. அதனால் மீண்டும் நான் பூமியில் பிறந்து ஒரு அவதாரம் எடுத்து பகவானுக்கு ஸ்தோத்திரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவள் பிரார்த்திக்கிறாள். அப்பொழுதுதான் அவள் ஆண்டாளாக அவதரித்து பூமாதேவி தான் ஆண்டாளாக அவதரித்து ஆச்சார திருவிழா அனைத்தையும் சாதிக்கிறாள். பெருமாள் அவருடைய பக்திக்கு ஈடு இணையே கிடையாது.